இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கு யூஸ் பண்ணுற மினரல் பிரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரிக்ஸில் வந்து உங்களுக்கு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க்கு, அயோடின், சால்ட்டு இந்த மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த பிரிக்ஸை ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினரல் பிரிக்ஸை உங்கள் ஆட்டு கொட்டையில் கயிறு கட்டி தொங்க விட்டுருங்க. பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி ஏன் வைக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிற அதிக சால்ட்டு மினரல் வந்து அதிகமாக எடுக்கும்போது வந்து ஆட்டுக்கு வந்து அதிகமாக தாகம் எடுக்கும். அதனால் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருங்க. மினரல்ஸில் இருக்கிற தாதுப்பு வந்து ஆட்டோட எச்சித்தன்மை அதிகரிக்கிறதுனால செரிமானத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செரிமானம் சீராக இருக்கிறதுனால வெயிட், அதாவது எடை அதிகரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கருக்கலைதல், அதுக்கப்புறம் வந்து பருவம் தள்ளி போகிறது, இந்த பிரச்சனை எதுவுமே இந்த மினரல்ஸை யூஸ் பண்ணுறதுனால வராது. மார்க்கெட்டில் இந்த பிரிக்ஸை வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா, ஆட்டுக்கு வந்து காப்பர் தன்மை கம்மியாகவும் மாட்டுக்கு வந்து காப்பர் தன்மை அதிகமாகவும் தேவைப்படும். அதனால் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நச்சுத்தன்மை அதிகமாகி ஆடு இறக்கிறதுக்கு நேரிடும். இந்த மினரல் பிரிக்ஸை ஆடு ரெகுலராக சாப்பிட்றதுனால சோர்வு இல்லாமலும், தீவனம் இல்லாத டைம் வந்து வேலியை கடிக்கிறதோ இல்லை பக்கத்து ஆட்டு கூட சண்டை போடுறதோ, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரிக்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால குறையுது. நீங்களும் இந்த மினரல் பிரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆடு வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.